ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் காலிஃப்ளவர் வச்சு மொறுன்னு எப்படி பொரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து வெந்நீர் வச்சுருக்கேன். சுடுதண்ணி வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் அதை வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் பச்சை தண்ணி வச்சு கழுவி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில். இப்போ அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்து வச்சுருக்கேன். கலந்து தான் வச்சுருக்கேன். நான் கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வேணும்னா நான் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா அதை சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் சொல்லுவோம்ல, அது சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கணும். மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்துருக்கோம், கார்ன்ஃப்ளவர் மாவும் நம்ம கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கோம். எல்லாத்துக்கும் சேர்த்துட்டே உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு இல்லைன்னா நல்லா இருக்காது. ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துற வேணாம். நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் நம்ம வந்து சுடுதண்ணியில் வேக வச்சுட்டு நம்ம அதை வந்து 2-3 தடவை பச்சை தண்ணியில் கழுவிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து புழு பூச்சி இதெல்லாம் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், பச்சை தண்ணியில் லைட்டாக கழுவிக்கோங்க. இப்போ லைட்டாக நான் கலந்து வச்சுருக்கேன்னா இப்போ வந்து தண்ணி தொளிச்சு நம்ம வந்து கெட்டியாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியாக பிணைஞ்சிட வேண்டாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது பொரிக்கிறதுக்கு. லைட்டாக தொளிச்சு மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் எந்த கலர் பொடியுமே சேர்க்கலை. நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கலர் பொடி சேர்க்க விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் அது வந்து ஹெல்தி கிடையாது. நம்ம இப்படியே சும்மா நார்மலாகவே நம்ம குழந்தைங்களுக்கு பொரிச்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட ஸ்கூல் விட்டு வர டைமில் நம்ம இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களும் விருப்பப்பட்டு ஆசையாக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி கண்டிப்பாக பொரிச்சு பாருங்கள், உங்களுக்கும் மொறுனே வரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்கல மிச்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதையும் நான் இப்போ சேர்த்துட்டு அதையும் லைட்டாக பிணைஞ்சிக்கிறேன். நம்ம ஏன் கார்ன்ஃப்ளவர் மாவு அதிகமாக சேர்க்குறோம் அப்படின்னா, அப்போ தான் அதுக்கு வந்து மொறுப்பு தன்மை அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போ சாப்பிட்றப்ப நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது அப்படியே ரோட்டு சைடு கிடைக்கும்ல, நம்ம திருவிழா டைம்லலாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, அதே டேஸ்ட்லேயே இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சுட எண்ணெயில் வந்து போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். நான் இந்த சைடு வந்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்பையும் போட்டு பொரிக்க வேண்டாம். நம்ம சும்மா நார்மலாக கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒரே ஐடியா நம்ம எல்லாத்தையும் போட்டோம் அப்படின்னா அது ஒழுங்காக வெந்து வராது, அது நம்மளுக்கு நல்லாவும் இருக்காது. போட்ட உடனே திருப்பி விட வேணாம். நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி விடலாம் கரண்டியை வச்சு. பாருங்கள், நம்மளுக்கு கீழே கொஞ்சம் கூட எண்ணெயில் ஒட்டவே இல்லை. கீழே நம்மளுக்கு சூப்பராகவே வந்திருக்கு. காலிஃப்ளவரை நம்ம எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு முன்னால் லைட்டாக நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு எல்லாம் ஓகேன்னா மட்டும் நீங்கள் பொரிச்சு எடுங்க. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஏதாவது நம்ம செஞ்சு கொடுக்கணும்னு நம்ம யோசிச்சே நம்மளுக்கு மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் செஞ்சு கொடுப்போம் இல்லையா? நம்ம இது வந்து ஒரு நாள் செஞ்சு கொடுங்க, அவங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அடுத்து எப்போ செய்வீங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்காமல் நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். அதுவும் திருவிழாவில் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி மொறுன்னு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.